பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்ததால் சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். கடந்த நவம்பர் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்தது. அப்போது தடை செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளை டிசம்பர் 30ஆம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளிலும், மார்ச் 31ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கியிலும் மாற்றிக் கொள்ளலாம் என்று அறிவித்தது. டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு கூட்டம் குறைந்ததும் ரிசர்வ் வங்கியில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொள்ளலாம் என்று இருந்த பலர் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுடன் சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கியில் திரண்டனர். ஆனால் ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதில்லை என்று கூறி அவர்களை திருப்பி அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த நவம்பர் 8ஆம் தேதி உயர் மதிப்புள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதன் பின்னராக நாடு முழுவதும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் சென்று மாற்றிக்கொள்ளலாம் என்றும், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அறிவித்திருந்தார். அதன் பின்னராக நாடு முழுவதும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் சில்லறை தட்டுப்பாடால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இதனடுத்து அதாவது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை டிசம்பர் 31க்கு பிறகாக ரிசர்வ் வங்கியில் கொண்டு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது ஜனவரி 1 இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கி மாநில ரிசர்வ் வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார். அதன் பின்னராக பொதுமக்கள் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய ராஜாஜி சாலை இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அலுவலகத்துக்கு தற்போது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலை நேரத்திலிருந்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வந்திருந்தார்கள். ஆனால் வங்கி தரப்பில் இன்று 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தற்போது மாற்றித் தரப்படாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்களும் தமிழகத்தைச் சேர்ந்த பரவலான பொதுமக்களும் தற்போது கூடியிருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் இருந்து கூட தற்போது இங்கு இருக்கக்கூடிய ராஜா சாலையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கிக்கு தற்போது படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்ததற்கான நோக்கம் நிறைவேறாததால் அந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி தரப்படாது என்று ரிசர்வ் வங்கி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறதால் பொதுமக்கள் தற்போது ரிசர்வ் வங்கி அலுவலகத்தை முற்றுகட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆலன் பீட்டருடன் ராஜ்மோகன். டிமானிட்டேஷன் பண்ணோன்னே இதை மாதிரி கிஞ்ச நோட்லாம் மாற்ற மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 30th வரைக்கும் வெயிட் பண்றேன்னாங்க. கடைசியா 30th வந்து வெயிட் பண்ணிட்டு இங்க வந்து சொன்னீங்கன்னா இப்ப மாற்ற மாட்டேங்க. இல்ல என்ன நியாயமே இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டம் மாட்டினா என்ன கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்டர்டாவே இல்லைன்னா அது வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டான கவர்மெண்டே இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து டெசிஷன் மேக்கிங் ஒரு டெசிஷன் வந்து கண்டினியூஸா இருக்கணும். டெசிஷன் மேக்கிங் ஒழுங்கா இல்லைன்னா எதுக்கு அந்த கவர்மெண்ட்? இப்போ GH ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்தாக்கா இப்போ வெளியே பிடிச்சி தர்றாங்களா சார்? இப்போ மாற்ற முடியாது, ஸ்கீம் வரல, இப்போ இன்னைக்கு வேற மாதிரி போட்டிருக்கு அப்படின்றாங்க சார். இவங்களே நம்பர் எல்லாம் கொடுத்தாங்க சார். இன்னைக்கு முடியாது, செல்லாது அப்படின்றாங்க சார். திடீர்னு போன மாசம் நான் வந்தேன் சார். இப்போ போன மாசம் வந்து மாற்ற தானேன்றாங்க சார். வெளிநாட்டுல இருந்து வர பாஸ்போர்ட் காரருக்கு இல்லைன்னு சொல்லல, போயிட்டு வரவங்க டிக்கெட்டுகள் ஆதாரங்கள் எல்லாம் இருந்தா கொண்டு வந்து காட்டுவாண்டு. இப்ப உள்ளுக்குள்ள வந்தா இந்தியாவில உள்ள பாஸ்போர்ட் காரர் தான் வெளியில போயிட்டு வந்தவங்கள்ட்ட, அது 31ஆம் தேதி வந்தவங்களுக்கு தான் மாத்தி கொடுக்கிறோம், வெளிநாட்டுக்காரருக்கு மாத்தி கொடுக்கலைன்னு சொல்றாங்க.